பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 7 அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இன்னைக்கு ஆண்டவர் தான் ஒரு காரியத்தை விளைய செய்கிறவர். ஆண்டவர் தான் ஒரு காரியத்தை கைகூடி வர செய்கிறவர். ஆண்டவர் தான் ஒரு ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் நமக்கு கொடுக்கிற தெய்வம். இந்த காரியத்தை நான் செஞ்சிட்டேன், என்னால தான் இந்த காரியம் நடந்தது, யாரும் அப்படி சொல்ல முடியாது. பவுலை பார்த்து சொல்றாங்க, இந்த காரியத்தை செய்யும்படியாய் நான் பவுலை சேர்ந்தவன் என்று ஒருவன் சொல்லுகிறான், நான் அப்போவை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறான். அவர்களுக்குள் வாக்குவாதம் வருகிறது. பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தான். இன்றைக்கு காரியங்களை விளைய செய்கிறது, கைகூடி வர செய்கிறது ஆண்டவர். இன்னைக்கு என்னால தான் இந்த காரியம் ஆச்சு, நான் தான் என்னுடைய திறமையினால தான் இந்த தொழில் நல்லா பண்றேன், நான் நல்லா படிக்கிறனால தான் நல்ல மார்க் எடுக்கிறேன். கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியது நம்முடைய கடமை, எஸ் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த கிருபையை கொடுக்கிறது ஆண்டவர். ஆண்டருக்கு மகிமையை செலுத்தணும். தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அதற்குடைய ஞானத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஊழியத்தை நான் கட்டினேன், ஊழியத்தை நம்ம கட்டுறது இல்லைங்க, கர்த்தர் கட்டுகிறார். அதுதான் பவுல் சொல்லுகிறார், நடுகிறனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். இன்னைக்கு ஊழியத்தை கட்டுகிறது தேவன், ஆத்துமாக்களை கொண்டு வருகிறது தேவன். ஒரு ஊழியத்தின் அஸ்திபாரம் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற அஸ்திபாரம். தேவன் தான் விளைய செய்கிறார், விளைய செய்கிறவர் தேவன். இன்னைக்கு எல்லா புகழும் மகிமையும் நம்ம குடும்பத்திலையும் சரி, வேலையிலையும் சரி, ஊழியத்துல எல்லா இடத்துல ஆண்டருக்கு மகிமையும் செலுத்தணும். என்னால நான் செய்தேன், எந்த இடத்துல என்னை கொண்டு இல்ல நான் தான் இந்த காரியத்தை செய்தேன், இது எல்லாவற்றையும் நான் செய்தேன், இல்லவே இல்லை. கர்த்தர் செய்கிறார், விளைய செய்கிறது தேவன். இந்த ரெகோபோத் ஊழியத்தில் ஆதியாகமம் 26:22 படி 2024 ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை ஆரம்பித்தார். படிப்படியாய் ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதியும் தேவன் சந்தித்து அன்பான பிள்ளைகளை கொண்டு வந்து இணைத்து தேவன் விளைய செய்கிறார். ஒவ்வொரு ஊழியத்தையும் தேவன் விளைய செய்கிறார். தேவனுக்கு மகிமையை செலுத்தணும். இன்னைக்கு ஏதோ எந்த இடத்துலையோ என்னாலதான் இந்த குடும்பம் கட்டப்பட்டது, நான் தான் இந்த தொழிலை கொண்டு வந்த, தயவு செய்து மகிமையை ஆண்டவருக்கு செலுத்தாதபடி உங்களை மகிமைப்படுத்திக் கொள்ளாதீங்க. நேபுகாத்நேச்சர் அதான் சொன்னார், நான் கட்டிய மகா பெரிய பாபிலோன் உடனே வீழ்ந்து போனார். எல்லா நேரத்திலும் எவ்வளவு தேவன் உயர்த்தினாலும் நம்ம சொல்லணும், விளைய செய்கிற என் ஆண்டவர் தான் விளைய செய்தார். எல்லாம் அவர்னால தான் ஆச்சு. என் ஆண்டவர் தான் விளைய செய்கிற தெய்வம், அவர் விளைய செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டருக்கு மகிமையை செலுத்துங்க. நம்ம செய்ய வேண்டிய நம்முடைய பணியை செய்யணும். மற்ற எல்லாவற்றையும் தேவ கரத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். இன்னும் பெரிய எல்லைகளை காணும்படியா உங்களை கரம் பிடிச்சு நடத்துவார். காட் பிளஸ்.